3 நாள் இந்தோனேஷியா பயணம் ஒரு ஃபுல் பேக்டாக இருந்தது அந்த இந்தோனேஷியா விசிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பல இடங்களில் உற்சாகமான ஒரு வரவேற்பு, இந்தோனேஷியாவுடைய உயரிய விருது, 3 பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தோனேஷியா பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஆமாம். இப்போது இந்த இந்தோனேஷியாவிலேருந்து விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த ஊரில் என்னென்ன நிகழ்வுகள் ரொம்ப பெருசு. இன்ஃபேக்ட் கோவிலுக்கு கூட நம்ம பிரதமர் அவர்கள் சென்றிருந்தார். ஸோ அந்த ஊரில் கோவில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அடுத்து நம்ம இன்னும் 2 நாடு பார்க்கலாம், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. ஏன் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் 3 நாள் இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மெல்பேர்னில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலியா இந்த ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பான வரவேற்பு காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் நம்ம திரையில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.